இவ்வளவு ஸ்லோவா தள்ளிட்டு வரீங்க, சீக்கிரம் தள்ளிட்டு வாங்க. எவ்வளவு நேரம் தான் பையன் நடக்கிறது? ஆமா, நீ வண்டியை தள்ளி பாரு, உனக்கு தெரியும். அம்மா அம்மா கொஞ்சம் வெளிய வாயே. யாரடி இவே? ஏண்டி, உங்க அம்மா அழுகிறத பார்த்தா ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட போறாங்கடி. உங்க அம்மா அழுகிறத நிறுத்துடி. ஆமா, இவர் பெரிய மண்மல குஞ்சி. இவரை கல்யாணம் பண்ண நான் காத்திருந்த மாதிரி ஊர்க்காரங்க சொன்ன உடனே கழுத்து நீட்டிடுவாங்க. ஓய், நீ என்ன முறைச்சதெல்லாம் போதும். அங்க உங்க அம்மா பாரு மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்கள போய் கவனி. ஏய், எல்லாம் ஒன்னாலதான்டா. ஏய் அம்மா கும்மா, இங்க என்ன நடக்குனே தெரியாம நீ ஏன் இப்படி பேசுற? உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி. நீ ஒரு நாள் இப்படி இழுத்துட்டு வருவா. நீ சிலுப்புன சிலுப்பு அப்படிடி. இவளுக்கு இந்த வீட்டுல இவ்வளவுதான் மரியாதை போல இருக்கு. நம்மகிட்ட தான் பெரிய சீன் போடுறா. ஏய், நீ சிரிக்கியாடா செய்றா? இப்ப பாரு. அம்மா, இவன் யாருன்னே தெரியாதுமா எனக்கு. வழியில ஒரு ஹென்னா ஹெல்ப் கேட்டான், அதனால தான் வீட்டுக்கு கூட்டி வந்தேன். என்னது, ஹெல்ப் கேட்டானா? அப்போ இந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ அம்மா, என்ன பத்தி புரிஞ்சது உனக்கு அவ்வளவுதானா? எனக்குலாம் யாரையாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னு வெச்சுக்கோ, ஸ்ட்ரெயிட்டா அவன் முன்னுக்கு கூட்டி வந்து இவனை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிடுவேன். புள்ள இழுத்துட்டு அலைய மாட்டேன். என்னம்மா? அப்போ இவனையும் கூட்டிட்டு தானமா வந்திருக்கா? ஆண்டி ஆண்டி, அவங்க என்ன கூட்டிட்டு வரல ஆண்டி. நான் தான் ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டேன். உண்மையாவே அந்த பையனை நீ கூட்டிட்டு வரலம்மா? அம்மா, நான் அவரை கூட்டிட்டு வரல, ஆனா அவர் எனக்கு தெரியுமா? ஏண்டி, தெரியாதுன்னு சொல்றா, அப்புறம் தெரியும்னு சொல்றா. நான் எதை தாண்டி நம்புறது? முதல்ல எந்திரிங்கம்மா, இப்படி உட்காராதங்க. யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஃபர்ஸ்ட் அந்த பையன் யாருன்னு என்கிட்ட சொல்லு. அம்மா, இவர் எங்க காலேஜ் ப்ரொபோசர்மா. இவர்கிட்ட தான் நான் படிக்கிறேன். இவர் யாரையோ பார்க்க அந்த வழியே வந்தாரா, வண்டி பஞ்சர் ஆயிட்டான். அதனால வண்டியை உங்க வீட்ல விட்டுட்டு மெக்கானிக்க கூட்டி வரட்டான்னு ஹெல்ப் கேட்டாரு. அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள நீயாவே ஏதாச்சும் நினைச்சு தாம் தூம்னு பிரிக்கிறா. என்ன சொல்ல விடுறியா? ஐயோ, உங்க கிளாஸ் சாரா? ஐயோ தம்பி, மன்னிச்சுக்கிடுங்க தம்பி. உங்க ரெண்டு பேத்தையும் அப்படி ஒன்னா பார்த்தோன்னே ஏதோ பதட்டத்துல அப்படி சொல்லிட்டேன்ப்பா. எதுவும் மனசுக்குள்ள வச்சுக்கிடாதப்பா. நீ வேற, என் பிள்ளைக்கு சாரு வேற. சரி தம்பி, உள்ள வந்து ஒரு டம்ளர் காப்பி குடி. காப்பிலாம் வேண்டாமா, அவர் வண்டியை விட தான் வந்திருக்காரு. இப்ப கிளம்பிடுவாரு. அவங்க கூப்பிடுற சாக்குல உள்ள போயிடலான்னு பார்த்தா இந்த டோரா மண்டை விடாது போல இருக்க. இல்ல ஆண்டி, பரவாயில்ல. தம்பி, இவ்வளவு தூரம் வந்துட்டியே தம்பி, உள்ள வந்து ஒரு டம்ளர் காப்பி குடிச்சிட்டு போங்க. குடிச்சிட்டு போனா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். சரி ஆண்டி, இவ்வளவு தூரம் நீங்களும் கெஞ்சி கேக்குறீங்க, ஒரு டம்ளர் காபி தானே, குடிச்சிட்டு போறேன். நீ கண்ணை உருட்டிக்கிட்டே நில்லு. என் மாமியார் என்ன உள்ள கூப்பிடுறாங்க, நான் உள்ள போறேன். சும்மா வந்ததுக்கே இவங்க மயங்கி விழுறாங்க. அவங்க பொண்ணதான் நான் கேட்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா உண்மையாவே ஹார்ட் அட்டாக் வந்துருமோ? சரி, யாருக்கு எது வந்தா என்ன, நமக்கு சந்தியா கிடைச்சா போதும். என்ன நீ சாப்பிட்டுலதான் நிக்கிறியா? வாய மூடு, வாக்குள்ள ஏற போகுது. வெளியே ரொம்ப நேரம் நிக்காத, கருத்துருவா. உள்ள வா. நீ சாப்பிட்டே நில்லடி, நான் உள்ள போறேன். நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு நம்மளே கலாய்க்கிறா. உள்ள தானடா போறா. போடா மச்சான், உள்ள வந்து நான் உன்னை என்ன செய்றேன்னு பாரு.